தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் மத்தியில் பேசும்படியாக தந்த கிருபைக்காய் நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, நமது பொன்னுத்திர பாஸ்டர் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. அவங்க காலையில் கூட என்னஞ்சாங்க, பேசி கண்டிப்பாக பேருங்கண்ணே, சரிண்ணே அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் ஆண்டவரிடத்தில். ஏன்னா முன்னக்கிட்டே சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல என்ன செய்ய, கண்டிப்பாக அன்றைக்கி 18ஆம் தேதி என்ன செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய, நீங்கள் பேசுங்கண்ணே அப்படின்னு சொல்லி என் இடத்துல கேட்டாங்க. கர்த்தரும் என்னை ஆயத்தப்படுத்தி இந்த இடத்துல உங்கள் மத்தியில் பேசும்படியாக தந்த கிருபை தேவனை நான் மீண்டும் நான் நன்றி செலுத்தி நான் உங்களோடு நான் பேச ஆரம்பிக்க போகிறேன். இருந்தவன்களாக கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அன்புள்ள இயேசு சாமி, இந்த நாளுக்காக, இந்த பரிசுத்த இந்த ஓய்வு நாளிலும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, உம்மை ஆராதிக்கும்படியாக நீ தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள் உம்மை நோக்கி ஆராதிக்க, உம்முடைய நன்மைகள், நீர் கொடுத்த நன்மைகளை நினைத்து அவங்க ஆராதிக்கிற இந்த நாளிலே தகப்பனே நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். இந்த நாளில் என்னை கொண்டு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க. முற்றிலும் என்னை மறைச்சிருங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. நீங்க என் நாவிலிருந்து நீர் பேசும்படியாய் உம்முடைய கரத்தில் வருகிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் என் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் எல்லா பெரிய பெரிய ஊழியக்காரங்க மூலமாக இல்லை சிறு ஊழியத்தின் மூலமாக கூட அந்த வசனங்களை வைத்து இணைஞ்சிருப்பாங்க, தியானிச்சிருப்பாங்க. எல்லாரும் தெரிந்த வசனம் தான். அந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியில் நான் வாசிப்பதற்கு யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கு நான் அநேக இடத்துல நான் செபிக்க செல்லும் பொழுது, சிலர் குடும்பங்களிலே சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் அந்த இடத்துல பேசி நான் ஜெபிக்கும் பொழுது அவங்க இடத்துல வருகிற முதல் அவங்களுடைய கண்ணீர். இந்த கண்ணீர் தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் மத்தியில அநேக இடத்துல இருக்கிறது. தனியா பேசினாலும் சரி, ஒரு சகோதரனாலும் சரி, இல்ல சகோதரியா இருந்தாலும் சரி, அவங்க இடத்துல சில இருதயத்தில் இருக்கிற காயத்தை சொல்லி அவர்கள் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு வேதனையோடு இருக்கிறாங்க, சொல்ல முடியாத வேதனை. ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனாலும் என்ன செய்யறாங்க, கண்ணீர். ஆனால் கண்ணீரினால, அழுகையினால அநேக குடும்பங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சுபாவ குணங்கள், ஆண்டவர் என்ன காரியத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள என்ன செய்யல முடியலன்னு தான் அர்த்தம். ஏனென்றால் ஆண்டவருடைய வேத வார்த்தையை நாம் வாசிக்க வார்த்தையை நாம் தியானிக்க நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்பதை குறித்து நாம் என்ன செய்யல, ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்கவில்லை என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அழுகை, அந்த அழுகையை குறித்து பார்த்தீங்கன்னா அநேகர் சொல்றாங்க, எனக்கு வருமானம் இல்லை அதுக்காக அழுகிறேன், கடன் பிரச்சனை நிமித்தம் நான் அனுசரிக்கிறேன், நிந்திக்கப்படுகிறேன். ஏதோ ஒரு விதத்துல வேதனை கட்டி சிலர் பேசுகிற, கணவர் பேசுகிற வார்த்தையின் நிமித்தம் சில நேரங்களில் தனியா இருந்து அழுகிறவர்கள் எத்தனை பெண்கள் தெரியுமா?
எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் தன்னுடைய மனைவி திட்டுன நிமித்தம் அழுகிறாங்க தெரியுமா? ஆனால் ஏதோ ஒரு விதத்துல அழுகையை தாண்டி அவங்களால என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. சிலங்க பிள்ளைகளை நினைத்து அழுகிறாங்க, பிள்ளைகள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இன்றைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கு அந்த காரியம் மாறும், இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதனால தான் தேவன் இந்த இடத்துல உங்களோடு பேசுகிறார். ஆனால் தேவனுடைய காரியங்களை நாம் சிந்திப்பதும் அதுதான் முக்கியம். சிலர் பாருங்க, வருமானம் இல்லாத விதம், ஆண்டவர் எதற்காக என் வீட்டில் சண்டை நடக்கிறதுனே தெரியாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சண்டை நடக்கும், குடும்பத்துக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, தாய் தகப்பனுக்குள்ள, மாமியா மருமகளுக்குள்ள, இப்படி பல விதத்தில் என்ன செய்யறது இருக்கிறது. அது ஏன் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நம்ம குறித்து என்ன ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அதை நாம் என்ன செய்ய வேண்டும், அறிய வேண்டும். அதுதான் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். உலகம் என்ன செய்யும், சந்தோஷப்படும், முன்னிட்டு பேசுவாங்க, நிந்திப்பாங்க. பாத்தியா நான் சொன்னேன் கேட்கல, இவன் போன போக்கு என்ன செய்யல சரியில்லை, இவங்க போன போக்கு சரியில்லை, இவங்க வாழ்க்கையை பார்த்த இதனால தான் அவங்க கண்ணீர்ல இருக்கிறாங்க, இவங்களை சபிக்கப்பட்டுட்டாங்க, இவங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களை நிந்திக்கிறவர்கள், முன்ன விட்டு பேசுகிற கூட்டங்கள் ஒருவேளை உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய தெரு பக்கத்தில் இருக்கலாம், உங்களை நிந்திக்கிறவர்கள். ஆனால் ஆண்டவர் முதல்ல நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், அதைத்தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா லெந்து நாட்கள் அநேசிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. இந்த லெந்து நாட்கள் எதற்காக, இந்த சிலுவையின் காரியங்களை குறித்து ஆண்டவர் சிலுவையை தூக்கி கொண்டு வரும் பொழுது, ஆண்டவர் சிலுவையை நோக்கி வரும் பொழுது ஒரு காரியத்தை ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன, அங்கே உங்களுடைய இருதயத்தை என்ன செய்யுங்க, யோசிங்க. அதான் சொல்றாரு, முதல்ல என்ன செய், உங்களுக்காக அழு, எனக்காக அழணும். நம்ம எதற்காக இந்த இடத்துல நாம் சிலுவை ஆண்டவரிடத்துல இணைஞ்சிருக்கிறோம், நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவர் சிலுவை சுமக்கிறார். முதல்ல என்ன செய்யணும், தன்னை உணரணும். நமக்குள்ள என்ன இருக்கிறது, என்ன காரியம் இருக்கிறது, நமக்குள்ள என்ன குறை இருக்கு, ஆண்டவரே ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு சண்டை, ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு போராட்டம், ஏன் இந்த குடும்பத்தில் இவ்வளவு ஒரு வெறுப்புகள் சண்டைகள் எல்லாம் வருகிறது, காரணம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றுதான் இருக்கிறது சமாதானம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நீ என்ன செய்ய அழு, தன்னை குறித்து என்ன செய்யணும், முதல்ல அறிந்து கொள்ளணும். அதான் ஆண்டவர் சில நேரத்தில் அந்த இடத்துல கூட்டத்தில் வருகிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுறார், உனக்காக அழு, உன் பிள்ளைகளுக்காக அழு. இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல தனக்காக அழுதவர்கள் யார் இருக்கிறாங்க? நான் எண்ணத்துல என்னுடைய குடும்பத்தில் என்ன குறை இருக்கிறது, என் கணவன் மனைவிக்குள்ள ஏன் சண்டை வருகிறது, அதை திருத்துவதற்கு, நம் சமாதானத்துக்குள் வருவதற்கு நாம் என்ன செய்யறோம்? ஒருவேளை நாம் பாவத்துக்குள் விழுந்துட்டோமா, ஆண்டவரே என்னை மன்னிங்க, அந்த சகோதரர் சொன்னது போல என்னை மன்னிங்கன்னு சொல்லி மன்னிச்ச உடனே அதுல இருந்து நம்ம வெளியே வரணும். அதுல இருந்து நம்ம வெளியே வந்தா தான் ரட்சிப்பு என்று சொல்லப்படலாம். இல்லை என்றால் அது பாவத்துக்குள் சொல்லப்படுகிற ஒரு காரியம்தான். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதல்ல நமக்காக அழணும். என்னிடத்துல என்ன குறை இருக்கு, என்னிடத்துல இச்சை இருக்கிறது, என்னிடத்துல என்ன செய்யுது, பொறாமை இருக்கிறது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை இச்சையோட பார்ப்பாயானால் நீ விபச்சாரம் செய்தாயிற்று வேதம் சொல்லுகிறது. நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாதன்னு ஆண்டவர் எல்லா இடத்திலையும் சொல்ற. ஏன் கவலைப்படுற? நான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அதான் நீங்க அறிந்து கொள்ளணும், ஆண்டுடைய சுபாவ குணங்கள் அறிந்து கொள்ளணும். என்ன செய்றாரு, ஒன்ன என்ன செய், சுத்திகரி, உன் இருதயத்தை சுத்திகரி, உனக்காக அழு, உன்னுடைய காரியங்களுக்காக அழு. பாருங்க, அடுத்து சொல்றாரு, உன் பிள்ளைகளுக்காக அழு. நானும் சிறு வயதுல பாத்தீங்கன்னா 3ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே கட்டப்பிடி என்ன செய்வேன், தேடுவேன். கட்டப்படி எடுத்து என்ன செய்வேன், குடிக்கிறதுக்கு என்ன செய்யுது, முழுப்படியா வாங்க கூடாது, வெளியே தெரிஞ்சிருவாங்க. என்ன செஞ்சிருவாங்க, சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு பாவத்துக்குள் படுகிறாங்க. இன்னைக்கு வாலிய பையன் வாலிய பிள்ளை என்ன செய்றாங்க, இன்னைக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கிறாங்க. என் கண்களால் பார்த்தவர்கள் உண்டு. இன்னும் என்ன செய்றாங்க, போயல வைக்கிறாங்க. நீ அதற்காக நீ அழு.
என்ன செய்ய வேண்டும்? உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ என்னைக்கு உன்னுடைய காரியத்தை குறித்து தேவனிடத்தில் நீ கேட்கும் பொழுது உன் கவலைகள் நீங்கும், உன் பாரம் நீங்கும். உன் பாரங்களை எல்லாவற்றையும் நீக்கி அப்பம் பாரு, உன் இருதயத்தில் ஒரு சமாதானம். உன் இருதயத்தில் முதல் ஒரு சமாதானம் வேணும். வெளி தோற்றத்திற்கு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற, இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. உன் இருதயத்தில் என்ன இருக்கிறது? உன் இருதயம் காயப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன? தேவனிடத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அந்த இருதயத்தில் சமாதானத்தை ஆண்டு விரும்புகிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயம். அந்த இருதயத்தில் வாசம் பண்ணும் பொழுது அந்த இருதயத்தில் எவ்வளவு பொல்லாத காரியங்கள், பொல்லாத சிந்தைகள், பொல்லாத கோபங்கள், பொல்லாத விபச்சார சிந்தைகள், பிசாசின் சிந்தையை கொண்டு வருகிறது. வேதம் சொல்லுகிறது, எரிச்சலின் ஆவி, அது ஒரு பிசாசு கொண்டு வருகிற ஒரு தந்திரம். வேதம் சொல்லுகிறது. அப்போ நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் என்ன? நம்முடைய காரியங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன செய்யற, நமக்குள்ள என்ன சொல்ல விரும்புகிறார்? நீ என்ன செய்? தன்னுடைய ஜெப வீட்டில் இருந்து நீ உன்னுடைய என்ன செய்ய வேண்டும்? தன்னை குறித்து, ஏன் இந்த காரியம், எதற்காக இந்த எனக்கு என் இருதயத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் ஏன் சமாதானம் இல்லை, என்னுடைய காரியங்களுக்கு என்ன என்று சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்கணும். அதுக்கடுத்து பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது நல்ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும். அதை அறிந்து கொள்ளணும். பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது சொல்லி கொடுத்து என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் செய்த நன்மைகளை சொல்லி என்ன செய்யுங்க? வளர்த்து பாருங்க. அப்பந்தான் என்ன செய்யும்? ஒரு சமாதானம் உங்க வீட்டுக்குள் வரும். நீங்க பிள்ளைகளை வளர்ப்பதற்கு சும்மா ஏனதான்னு விட்டீங்கன்னா, என்னை போல வேட்டடிக்கத்தான் செய்வான், என்னை போல பீடி சிகரெட் குடிக்கத்தான் செய்வான், போயலுக்கு அடிமையாகத்தான் செய்வான், விபச்சாரத்திற்கு ஈடுபடுவான். இது உண்மையான ஒரு காரியம். நானும் வாலிப வயதுல சுரண்டையில் நிற்கும் பொழுது ஒரு விபச்சாரத்திற்கு தள்ளப்படக்கூடிய, அப்போ நான் என்ன செய்யறேன்? ரட்சிக்கப்பட்டுட்டேன். பைபிளை முதுகுல போட்டிருக்கிறேன். நான் ஒரு ஊழியத்திற்காக செல்றேன். ஒரு நபர் வந்தார். அவர் கூப்பிடுகிற நோக்கம் தவறு. ஆண்டவரிடத்துல ஒருவேளை அந்த நேரத்தில் நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் பாவத்திற்குள் கூட என்ன செய்யப்படும்? தள்ளப்படுவதற்கு ஒரு காரணமாகிவிடும். அதைத்தான் நான் இன்னைக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இந்த வேத வசனத்தை நீங்கள் கை கொள்ளும் பொழுது நீங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார் ஆண்டவர். இதுதான் உண்மையான ஒன்று. நம்ம அதை அறிந்து நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் எப்படினால் போட்டோம், உலகத்தை குறித்து சிந்திக்காதீங்க. உலகம் உங்களை முன்னவிட்டு பேசலாம், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய காரியங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றுவதற்காக இயேசு இந்த உலகத்திலே, அதற்காகத்தான் இந்த பூமியிலே பிறந்தார். அதற்காகத்தான் தேவன் ஆசீர்வதித்தார். எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நீங்கள் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக ஆண்டவர் திட்டமிட்டபடி அவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறோம் என்பது உங்களுடைய இருதயத்திற்கு மாத்திரம் தெரியும். ஒருவேளை மேலோட்டமா சொல்லலாம், நான் நல்லா இருக்கிறேன் பிரதர், எங்க வீட்டில் சந்தோஷமா இருக்கிறோம், இல்ல மகிழ்ச்சியா இருக்கிறோம், பெரிய லெவல்ல இருக்கிறோம், வேணா பேசலாம். ஆனால் உன் இருதயத்தை அறிந்தவர் இயேசு. உன் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். உன் காரியங்களை அறிந்திருக்கிற தேவன் அவர் மாத்திரமே உன்னுடைய இருதயத்திற்கு என்ன தேவை என்பதை அறிந்து அவர்தான் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். அவர்தான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். ஒருவேளை மனிதர் மூலமாக சமாதானம் வரும் என்று கிடையாது. சிலர் தவறான ஒரு நோக்கத்தினால, ஏன்னா ஒரு காரியம், குடும்பம்னா என்ன செய்யும்? வரசெலவு இருக்கும், எல்லாம் இருக்கும். தவறான காரியத்தில் வரசெலவு இருக்காது, அங்க சமாதானம் மாதிரி தோணும். என்ன செய்யுது? அது சமாதானத்திற்குள் வராது. பாவத்திற்குள் போகும் பொழுது என்ன செய்யும்? அது சமாதானமா தோணும். அதுதான் சொல்லுகிறது யோவான் 14:27 சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற சமாதானம் நான் கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. உலகம் அநேக சமாதானத்தை கொடுக்கிறது.
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு மெய்யான ஒரு தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். இன்றைக்கு அந்த காரியத்தில் நாம் அறிந்து கொள்ளணும். முதல்ல ஆண்டவர் நினைக்கிறார், நீ என்ன செய்ய, உன்னை புரிந்து கொள். எனக்கும் உனக்குள்ள உறவுகள் என்ன செய்யக்கூடாது, பிளவு உண்டாகக்கூடாது. ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவு என்ன செய்யணும், நீடிக்கணும். ஆண்டவர் இந்த பூமியில வாழும் பொழுது, அவர் சிலுவையில் ஒப்புக்கொடும் பொழுது என்ன செய்யுது, அவருக்கும் சில என்னது, அவருக்குள்ள இந்த பூமியில வாழணும்னு ஆசை இருந்தது. அவர் தான் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், அவர் இந்த பூமியில வாழுங்கிற அவருக்கும் என்ன செஞ்சிருக்கோம் ஆசை. ஏன்னா நம்மளை போலதான் அவர் வாழ்ந்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என்னுடையது இல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கிற உறவு உங்களுக்கும் என்ன செய்யணும், இருக்கணும். இல்லைன்னா நம்முடைய எல்லா பாவங்களுக்காக இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது பிதாவுக்கும் அவருக்கும் 3 மணி நேரம் இடைப்பட்டது போல நம்முடைய ஜெபத்திற்கும் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் சில கேப் என்ன செஞ்சிரும், விழுந்துரும். விழுந்துட்டா என்ன செய்யாது, ஆசீர்வாதம் இருக்காது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. எவ்வளவுதான் நீங்க அழுதாலும், எவ்வளவுதான் கடல் தாண்டி நீங்கள் போனாலும் உங்களுக்கு சமாதானம் இருந்திருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானம். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவர் செய்கிற இன்னொரு காரியம், எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், அங்கே 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மரித்தவனுக்காக அழ வேண்டாம், அவனுக்காக நீங்கள் பரிதபிக்கவும் வேண்டாம், சிறைப்பட்ட போனவங்களுக்காக அழுங்கள். அடுத்த ஆண்டவர் சொல்கிறார், அழுகிறது ஒரு காரியம், மரித்தவர்களுக்காக நீங்கள் அழ வேண்டாம். என்னங்க மரித்தவங்களுக்காக அழுகிறாங்களா அப்படின்னா, பீக்கப்பூருக்கு தாண்டி போகும் பொழுது செம்பிலிப்பட்டணம் சொல்லி ஒரு கிராமம் இருக்கிறது, ஒரு குட்கிராமம் இருக்கிறது. அங்க ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் தன்னுடைய ஒரு வாலிப பையனை இழந்தாங்க, ஒரு கட்டியின் நிமித்தம். எப்போ பார்த்தாலும் அவங்க இறந்ததுக்காக அழுது கொண்டே இருக்கிறாங்க. அப்படி அநேக குடும்பங்கள் இருக்கிறது. என் பிள்ளை இழந்துட்டேனே, என்னால போயிட்டானே, வேதனை பட்டு அழுது கொண்டிருக்கிற குடும்பங்கள் அநேகம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, மரித்தவர்களுக்காக நீங்கள் அழாதிருங்கள். என்ன சொல்றாரு, சிறைப்பட்டு போனவர்களுக்காக நீங்கள் அழுங்கள். சிறைப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் அழச் சொல்லுகிறார். வீணான கண்ணீர், வீணான சிந்தை, வீணான ஒரு காரியத்திற்கு என்ன செய்றாங்க, தள்ளப்படுறாங்க. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது, சிறைப்பட்டவர்களுக்காக. நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், உங்களே உங்களுடைய பிள்ளையை போல இருக்கிற ஒருவர் கேன்சர் கட்டினால் மரிச்சிட்டாங்க நீங்க சொல்றீங்களா, இந்த கண்ணீரை விட்டுட்டு உங்களை போல இருக்கிற உங்க பையனை போல இருக்கிற எத்தனை ஆத்துமாக்கள் இருக்கு தெரியுமா? அந்த கட்டிக்கு அடிமை, அந்த கட்டி அடிமைப்படுத்தி வைத்திருக்க தெரியுமா? மரணத்துக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்க என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொன்னேன். யோசித்து பாருங்க, அடிமைத்தனமாக சிறைப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. மரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பாருங்க. கட்டியின் நிமித்தமாக தன்னுடைய பிளட் கேன்சர், இன்னைக்கு ஒரு சாரணம் எனக்கு ரொம்ப தெரியும், இன்னைக்கு மரிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்டவர்களுக்காக என்ன செய்யுங்க, அழுங்கள். கடன் பிரச்சனை என்கின்ற சிறையிருப்பு, கடன் பிரச்சனை என்கின்ற சிறையிருப்பில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்கா என்ன செய்யுங்க, அழுங்க. தேவையில்லாத காரியத்திற்கு நம்ம அழுது புலம்பி ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் சிறையில் இருக்கிற காரியங்களை அநேகம் இருக்கிறாங்க, மதுவுக்கு அடிமையா இருந்து இன்னைக்கு மீள முடியாம இருக்கிறாங்க. என்னிடத்துல ஒரு சகோதரன் சொன்னான், வெளியில பார்த்தா தண்ணி அடிச்சு ரொம்ப இருக்கிறான். ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வாலிப வயசுல ஒரு நாள் கூட சர்ச்சைக்கு போகாம இருந்தது கிடையாது. இப்போ அவன் என்ன சொல்றான், என்னோட சூழ்நிலைக்கு தகுந்து நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு தனியான ஒரு காட்டுல இருந்து அவன் மனம் விட்டு பேசினதை நான் பார்த்தேன். என்னால விட நினைக்கிறேன், என்னால விட முடியல.
இது என்ன செஞ்சது? என்னை சிறையில் அடிச்ச போல இருக்கிறது. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆத்துமாவுக்காக, யாராவது சிறையில் இருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்களா? யாராவது இப்படிப்பட்ட அடிமையில் இருந்து அவங்க தவிச்சு கொண்டிருக்கிறாங்களே, அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் எழுப்பி என்ன செய்ய வைத்திருக்கிறார். அதை மறந்து விடுகிறார்கள். அதிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறவங்களே நீங்க யோசித்து பாருங்க. ஏகப்பட்டவர் இருக்கிறாங்க. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், இல்ல உங்கள் பக்க தெருவில் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச ஊரில் இருக்கலாம். உங்களுடைய தனி ஜெபத்துல என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே அந்த சிறையிருப்பு இருக்கிறதே, அந்த சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களை விடுவித்து தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. அழுதவர், செத்தவங்களுக்காக அழுகிறவங்க சிலர் இருக்கிறாங்க. அதனால நான் ஊழியத்தின் பாதையில நான் கண்ட ஒரு காரியம், செத்ததை வணங்குகிற சுபாவம் அவங்களே போலவே வலிக்கும். இறந்தது ஒரு தூக்கு போட்டு செத்த ஒரு ஆத்துமா. எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற, ஊரை சொல்லல, பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம், ஒரு இந்து குடும்பம் தூக்கு போட்டு செத்துட்டாங்க. கடைசியில அந்த ஆவி அவனுக்குள், அந்த சகோதரிகளை வந்து அதுக்கு என்னெல்லாம் செஞ்சுதோ அதே போல என்ன செய்து இருக்கு. எனக்கு கழுத்து அறுக்கு, நான் என்ன செய்ய போறேனே, எங்கேயாவது கீழே விழுந்துடணும், செத்துடணும், அந்த ஆவி அவனை தூண்டி கொண்டு இருக்கிறது. அப்போ எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன செய்து ஒவ்வொரு மனிதனையும் சிறைப்பிடித்து வைத்திருக்கிற, அதுக்காக அழுகிறாங்க. சில இது செத்தவங்களை என்ன செய்யுது, சாமியா என்ன செய்யறாங்க, அது வரணும்னு சொல்லி எங்க ஒரு பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க கிருஷ்ணா இருந்து மாறிட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. அவங்க குறி சொல்லணுமா? நல்லா கவனிங்க. ஒரு ஊழியாக, அதாவது அந்த அந்த ஆத்மா சர்ச்சை கட்டதுக்கு எல்லாம் செய்யணும். நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ரொம்ப தீவிரமாக ஓடினாள். கடைசியில் அவள் வீட்டுக்காரி என்ன செய்யணும், குறி சொல்லணும். அப்போ சாமி என்ன செய்யணும், வீட்டுக்காரிக்குள்ள என்ன செய்யணும், வந்துடும் சொல்லி அதுக்கு ஒரு சாமியாரை கூட்டு வந்து அதை என்ன செஞ்சு மாந்திரிச்சு அந்த ஆத்மாக்குள்ள கொண்டு விட்டுட்டு அவங்க என்ன செய்யணுமா, குறி சொல்லணுமா. பாருங்க, அது ஒரு தவறான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவங்களை தாங்குவார். ஒரு செத்த ஆவி தனக்குள் இருந்து ஒருவேளை உங்க குடும்பத்தை பாதுகாக்காது. அது அதே போலதான் இருப்பாங்க. நல்லா யோசித்து பாருங்க. சிறைப்பட்டவர்களுக்காக நீங்கள் அழுங்கள், மரித்தவர்களுக்காக அழக்கூடாது. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. அநேகர் வேதனையில இருக்கிறாங்க. வேணாலும் நீங்க ஒருவேளை தெரிஞ்ச ஊர் தான், செம்பில்பட்டத்தில் போய் ஒரு சகோதரி இருக்கிறாங்க, கேளுங்க, அழுதுதான் இருப்பாங்க. என் பிள்ளை இழந்துட்டேனே. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? அநேக அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக நாம் ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிறைப்பட்டவர்களுக்காக, மதுவுக்கு அடிமையாய் வெளியே வர முடியாம இருக்கிறாங்க, விபச்சாரத்தில் தள்ளப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறாங்க, பக்கத்திலே இருக்கிறாங்க, பக்கத்து கிராமத்தில் இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, வெளியே வர முடியல, சூழ்நிலைக்கு நான் அகப்பட்டு விட்டேன், கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த கிரியைகளிலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், வெளியே வர வேண்டும். நீங்கள் அப்படி நீங்க ஜோமணி பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு சமாதானம். நீங்க பிறருக்காக நீங்கள் உதவி செய்து பாருங்க, சமாதானம். உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரணும்னா நீங்கள் அதெல்லாம் செய்து பாருங்க. பிறருக்காக நீங்கள் செபித்து பாருங்க. யோபுவை பாருங்க, 42ஆம் யோபுவின் புஸ்தகத்துல நான் கடைசி அதிகாரத்துல அங்க 10வது வசனம் நினைக்கிறேன், 10வது வசனத்தை வாசிங்க. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரட்டத்தனையாய் ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்காக, பக்கத்து குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்காக நீ என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்கள்ல, இந்த லெந்து நாட்கள்ல என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நீங்கள் சிலுவையை சுமந்த, எதற்காக சுமந்தார், அந்த சிறையிருப்பிற்குள்ள ஆண்டவரை மாற்றுங்க, அவன் கடன் பிரச்சனையை மாற்றுங்க, அவன் மதில் படக்கத்தில் இருக்கிற மாற்றுங்கன்னு சொல்லி நீ என்ன செய்யணும், யோபுவை போல நீ ஜெபிக்கும் பொழுது உன் சிறையிருப்பு மாறும்.
உன் சிறையிருப்பை மாற்றுகிற வல்லமை உள்ளவர் தேவன். அவர்தான் இயேசு கிறிஸ்து. உங்களுக்காக அவர் சிலுவையில் சிந்தினவர். உங்களுக்காக அவர் சிலுவையை தூக்கி உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக அவர் சிலுவையிலே அவமானமாக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, அவரை நிந்தித்தாங்க, அவரை துன்பப்படுத்தினார்கள். எதற்காக? நமக்காக, நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதற்காக, நம்மை உயர்த்துவதற்காக இயேசு சிலுவையிலே சாபமானார். ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஜெபித்து பாருங்க, அப்பொழுது உங்கள் சிறையிருப்பு மாறும். நீங்க சிறையிருக்கப்பட்டவர்களுக்கு நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உன் சிறையிருப்பு மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. இன்னொரு காரியம், இன்னொரு குடும்பத்தில் சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை பெரிய பெரிய சண்டைகள் நடக்கும். மாமியா மருமகளுக்கு சண்டை, அது சண்டை, இந்த சண்டை, அந்த சண்டைன்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கும். ஆனால் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். ஆனால் சண்டை முறுமுறுப்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன் அந்த சமாதானம் ஏன் வரல? ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யணும்? வேதத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சில காரியங்களுக்காக ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்னடா அது? ஆண்டவர் அனுமதிப்பாரா? வாசிக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டுருவோம். ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். ஆண்டவர் இன்னைக்கு என்ன காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறான்னு பார்ப்போம். ஆண்டவர் சில காரியங்களை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் அங்க ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 34, 35 வாசிங்க. பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன். எப்படி எனில், மகனுக்கும் தகப்பனுக்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போமே. ஏற்கனவே நம்ம வாசித்த வசனம் தான். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 27. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க யாராவது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்க மாட்டேன். போதும் போதும். என்ன சொல்றாரு அங்க? சொல்றாரு என்ன சொல்றாரு? என்னுடைய சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? நான் சமாதானத்தை கொண்டு வந்தேன்னு சொல்லி என்ன செய்யுங்க? எண்ணாதிருங்கள். காரணம் யோசிக்கணும். ஆண்டோட சுபாவ குணத்தை கொஞ்சம் அறிஞ்சிங்கன்னா நமக்கு ஒரு விடுதலை உண்டு, நமக்கு ஒரு சமாதானம் உண்டு, ஒரு சந்தோஷம் உண்டு, ஒரு மகிழ்ச்சி உண்டு. ஏனென்றா அவருடைய திட்டத்தை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உடனே என்ன செஞ்சிருவோம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே, ஆண்டவரை நமக்காக நான் ஊழியம் செய்கிறேன் ஒப்பு கொடுப்பாங்க. இல்லை, என்னுடைய பிள்ளை, எனக்கு ஒரு குழந்தை வந்துட்டு நான் என்ன செஞ்சிருவேன்? ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஊழியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். இல்லை, ஆண்டவரை நான் என்ன செய்றேன்? இந்த ஊழியத்தை நான் தாங்குகிறேன், நான் இந்த சபைக்கு நான் என்ன செய்வேன்? மாசந்தோறும் என்ன செய்றேன்? நான் என்ன செய்ய ஏதாவது ஒன்று கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்துருவாங்க. ஆனா ஆண்டவருடைய காரியத்தை செய்யணும், ஊழியத்தை செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிற இல்லையா, எல்லாவற்றையும் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய திட்டத்தை செய்வதற்காக நான் சமாதானத்தை என்ன செஞ்சுவாரு? உங்க வீட்டில் என்ன செஞ்சுவாரு? போட்டுருவாரு. நல்லா யோசித்து பாருங்க. அதிகாரத்தில் தெளிவா இருக்கு. இன்னும் இந்த 37 தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகம் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் இல்லை. சரி, இதுல மட்டும்தான் சொல்றாரா? இன்னொரு இடத்துல பார்ப்போமே. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம். அங்கேயும் ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கேயும் சொல்றாரு பாருங்க. அங்க என்னது? நான் வர எடுத்துக்கிட்டேன் நான். ம் 51, 52 வாசிங்க. 53. நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல
பிரிவினை உண்டாக்க வந்து நின்று உனக்கு சொல்றேன். எப்படி எனில் இது முதல் ஆமா ஆமா ஆமா. ஏனென்றா நீங்க சொன்ன வாக்கை ஆண்டவர் என்ன செய்வாரு? நிறைவேற்றுவார். என் வாழ்க்கையில் நடந்தது. என் வாழ்க்கையில் என்ன செஞ்சது? நடந்தது. என் வாழ்க்கையில ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தாச்சு. ஆண்டவரே நான் என்ன செய்றேன்? கல்யாணத்துக்கு முன்னே நினைச்சாச்சு, ஒப்பு கொடுத்தாச்சு. ஏன்னா ஆனா ஆண்டவருக்கு இன்று நான் ஊழியம் செய்யணும். ஊழியம் செய்ததற்கு திருமணத்தையும் ஆண்டவர் நல்ல ஒரு அருமையான ஒரு மனைவி எனக்கு ஆண்டவர் செஞ்சாரு. தந்த பிறகு எங்கள் வீட்டில் நடந்த ஒரு சில சோதனைகள், ஊழியத்திற்கு என்ன செய்வாங்க, எங்கள் அம்மாவே என்ன சொல்லுவாங்க, எங்கடா போகிற? அவங்க தான் சொன்னாங்க, சோமலாமல் இருக்கும்போது பிசாசு எனக்குள்ளே இருக்கும் பொழுது என்னஞ்சாங்க, 35 ஆவி எனக்குள்ளே இருந்துச்சு, ஊழியம் செய்யட்டியா? கடைசி திருமணம் முடிஞ்சுன்னாச்சு, குடும்பத்தை பார்க்கணும். சரி, அது ஒன்று. அப்படியே வாழ்க்கை கடந்துச்சு. எங்களுக்கும் என்னுடைய மனைவிக்கும் சில முறுமுறுப்புகள் எல்லாம் வந்துச்சு. அவங்க ஏன்னா அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. சில காரியங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப மோட்டிவாக இருந்துச்சு. பிறகு எங்கள் மாமா இணைஞ்சாங்க, எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையிலே எங்கள் மாமா மாதிரி எனக்கு தகப்பனார் சோமா டைப்பு. எனக்கு மாமா எனக்கு தகப்பனாராக இருந்தார். எப்படி விவசாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும், விவசாயம் எப்படி செய்ய வேண்டும் என்பது உண்மையில் நல்ல ஒரு மனிதர். நான் அவங்க மேல் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு வேறலாம்னு தெரிஞ்சாச்சு. ஊழியத்தை ஒருங்கிச்சாச்சு. கடைசியில் ஆண்டவர் எனக்கு என்ன வச்சுருந்தார் தெரியுமா? கடன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு திமிங்கலத்தை இணைஞ்சார், யோனாவுக்கு போல வச்சுருந்தார். வச்ச பிறகு என் வீட்டில் நேரில் வச்சு தான் சொல்கிறேன், இங்கே இருக்காங்க என் மனைவி, என்னை விட்டுட்டு போயாச்சு. ரீபரி சங்கரபதீக்கரபரபரபரபா. எப்போ நான் இணைஞ்சேன், ஆண்டவர் விட்டு பின்வாங்கின பிறகு என்னாச்சு, மாமிக்கும் மருமகனுக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் என்ன செஞ்சிடலாம், கேட்கலாம். தேவ சித்தத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் என்ன செய்வார், சில காரியத்தை அனுமதிப்பார். ஏன்னா யோனாவை பாருங்க, முதலாம் அதிகாரத்தில் ஃபுல்லாக தான் இருக்கு. ஆண்டவர் ஒரு பக்கம் போக சொல்றாரு, இவர் சேஃப்டியை பார்க்காரு இல்லையா? வாழ்க்கை யோசித்து பாருங்க. ஆண்டோட சுபாவ குணத்தை கொஞ்சம் அறிஞ்சுக்கணும். ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை வேணும்னு நினைக்கிறோம், நமக்கு ஒரு சமாதானம் வேணும்னு நினைக்கிறோம், நல்ல ஒரு மென்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் அவருடைய சுபாவ குணத்தை மிதிஞ்சிருந்தோம், விட்டுறோம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். நீங்க தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து நீங்கள் ஒப்பு கொடுத்த காரியம் என்ன, நீ கடவுளுக்கு நீ கொடுக்கக்கூடிய, சபைக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை நீ கொடு. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 4-5 வாசிங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரின் பேரில் பிரியப்படுவதில்லை. அடுத்து, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போதை பார்க்கலாம். நலம். சாலமோன் தன் அனுபவத்தை அங்க தெளிவா எழுதுகிறார். நம்ம தான் என்ன செஞ்சிருந்தோம், முந்திருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்துக்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருப்பாங்க, நேர்ந்துட்டாங்கன்னா உடனே கொண்டு செஞ்சிருவாங்க. எப்பா எனக்கு ஒரு நேர்ந்து கிடக்கு, நான் இணைஞ்சிருவேன் போயிடுவாங்க. கிறிஸ்தவர்கள் அப்படி இல்லை, ஆண்டவர் மன்னிப்பார் இல்லையா? அப்படி சுபாவ குணங்களை கொஞ்சம் நம்ம அறியணும். அறிஞ்சா நமக்கு சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். நீங்க செய்யக்கூடிய காரியத்தை தெளிவாய் செய்வீர்கள். தேவனுடைய திட்டத்தை நாம் அறிய வேண்டும். அதுதான் தேவ சித்தம். இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன், நான் அதுக்கு பிறகு 100 நாளைக்கு அது தேவ சித்தம் இருந்து எனக்கு ஆண்டவர் பேச சொன்னா என்ன நல்லா பாருங்க. நீங்கள் வேதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தாயின் தகப்பனே ஆண்டவர் கணவன் சொல்லுவார்.
ஆனா யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன? ஒரு தாய் எங்க அம்மாட்ட போய் நின்று ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்னன்னு சொன்னா அதுல ஒரு பிழை விழுந்துட்டு, அது காரணம் இருக்கும். சரியா? நீங்க அறிந்து கொள்ளுங்க, ஆண்டோட சுபாவ குணங்கள் வித்தியாசம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, தாய் தகப்பனை கணம் பண்ணுவாய் என்று சொல்றாரு. அநேக இடத்துல சொல்றாரு. பிரசங்கி 6ஆம் எபேசியரில் நினைக்கிறேன் 6ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உன் பூமியினால் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கணவன் சொல்றாரு. ஆனா முதல்ல அற்புதத்தில் என்ன செய்யறாரு? அம்மா. நல்லா யோசித்து பாருங்களேன். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்யலாம்? அம்மா இப்போ எனக்கு டயம் இல்லை, கொஞ்சம் பொறுங்க, என்ன செய்யறேன்? அற்புதம் செய்கிறேன் சொல்லலாம் இல்லையா? அருண் உனக்கு என்ன தேவை கேட்கலாம் இல்லையா? ஆனா அறிந்து கொள்ளணும், நம்முடைய தேவனுடைய திட்டத்தை நம்ம அறிந்து செயல்பட்டா இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மை. அது ஆண்டவர் இடத்தில் நம்ம எல்லாம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல தெளிவாய் சொல்றாரு. அதுதான் ஆண்டவர் சில காரியங்களை சண்டைகளை அனுமதிக்கிற ஒரு காரணம். அங்க சமாதானம் இருக்காது. ஏன்னா ஆண்டவருக்குன்னு ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சாங்க சொல்லியிருக்கிறாங்க, அந்த காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும். ஆபிரகாமுக்கு பாருங்களேன். ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 1-2 வாசிங்க. என்ன சொல்றாரு? உன் இனத்தையும் உன் வீட்டையும் நான் சொல்லும் தேசத்துக்கு போ, நான் என்ன செய்றேன்? உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். சில காரியங்கள்ல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம போனா மென்மேலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்போதான் நீ சமாதானத்தை பார்க்க முடியும், சந்தோஷத்தை பார்க்க முடியும். உன் பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது தெரியும். பிள்ளைகளையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். ஆண்டவர்கிட்ட சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்காக தக இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல இது ஆண்டவர் கொடுத்த குழந்தை இப்போ எங்க இருக்கு? குடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ எப்படி வளர்த்தீங்க? அநேக குடும்பங்கள் இருக்கு, சொல்ல முடியும். 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை பிறந்தவங்கலாம் அவங்க வாழ்க்கையில் வேணும், நாங்கள் இவ்வளோ நாளாச்சு ஆண்டவர்கிட்ட அப்படித்தான் நான் ஜெபம் பண்ணேன், இப்படித்தான் ஜெபம் பண்ணேன். பிள்ளை என்ன செய்யுது? மற்றவர்களை கேலி பேசிக்கிட்டு அலையுது, புறம் பேசிக்கிட்டு அலையுது. டிவி முன்பதாக இருந்து என்ன செய்யுது? புறம் பேசிக்கிட்டு அலையுது. உனக்கு எப்படி சமாதானம் வரும்? அதுதான் ஆண்டவர் என்ன செய்றாரு? சண்டைகளையும் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆண்டவர் எந்த ஒரு காரியத்தையுமே நேர்த்திய காரியத்தை கரெக்டாக செய்வார். ஆண்டவர் எதையுமே அவர் என்ன செய்ய மாட்டாரு? உங்களை புறம்ப தள்ளுவது தேவையில்லை. ஆனால் அவருடைய சுபாவ குணங்கள் நம்ம அறிஞ்சு ஜெபம் பண்ணும் பொழுது, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏதோ ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார், நம்ம சிந்திக்கணும். என்ன குறை இருக்கு? ஏண்டென்ன இருக்கிறது? எதுக்காக அழுகிறோம்? நம்முடைய அழுகையை விட்டுவிட்டு தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி யாவரும் எழுந்து நின்று நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். அன்புள்ள ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த நாளிலே ஹல்லேலூயா நன்றி. ஆகிலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாரும். ஆண்டவரே உமக்கு நன்றி. இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் வழி நடத்துகிற தேவனை இப்பொழுது ஆண்டவரே இந்த இடத்துல தேவரீர் இந்த இடத்துல மனது இறங்குகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இப்பொழுது ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ரீபரி சங்கரபதி கரபரபரபா ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். ஆவியானவரே நன்றி ராஜா. இந்த இடத்துல வந்திருக்கிறவங்க உம்மை ஆராதிக்கிறாங்கப்பா, உம்மை நேசிக்கிறவங்க நல்ல உள்ள ஆண்டவரே, யாரையும் கேடு நினையாத இந்த உள்ளத்தை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன தேவை ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன காரியங்கள் தேவை என்பது அறிந்திருக்கிறப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே இந்த இடத்துல தேவ கிருபை, இந்த இடத்துல வல்லமையினால் ஆண்டவரிடத்துல கோப்பிடுங்க. இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவை அதை இப்பொழுது சொல்லுங்க. இது தேவனுடைய விடுதலையின் நேரம். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய நேரம். இப்பொழுது கோப்பிடுங்க. ஆண்டவரே உங்கள் மனது வந்து உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே எனக்கு என்ன வச்சிருக்கிறீங்கப்பா, என் குடும்பத்தில் என்ன வச்சிருக்கீங்க சுவாமி, ஹல்லேலூயா
ஹalleluya ஹalleluya. Thank you ராஜா. ஆண்டவரே, இப்பொழுது மனது உருகுகிற தேவனே, இப்பொழுது எங்களுக்குள்ள வாரும், எங்க வீட்டுக்குள்ள வாரும். எல்லாரும் கூப்பிடுவோமா? கோபிடுங்க 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 கோபிடுங்க. தெய்வ ஆவியானவருடைய வல்லமை. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல பலவீனங்கள் உள்ளதோ அந்த இடத்துல உங்கள் வலது கரங்களை வைங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இப்பொழுது நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. எஸ் பாபா, உன்மேல் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி. ரீபரி சங்கர பதீகரபரபரபா. ஆவியானவரே நன்றி ராஜா. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது கூப்பிடுங்க. உன் பிள்ளைகளுக்காக கூப்பிடுகிற எஸ் பாபா, தனக்காக என் கணவரை ரட்சியும், என் மனைவியை ரட்சியும், என் காரியங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என் வீட்டில் எவ்வளவு வேதனையோடு இருக்கிறேன் ஆண்டவரே, என் வேதனையை மாற்றுங்கப்பா. எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ துக்கங்கள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் மாறாதா என்று எண்ணி வந்திருக்கிற ஆண்டவரை யார் இருந்தாலும் இப்பொழுதே மாற்றுங்க ஆண்டவரே. உம்மால் கூடும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தையை நீர் சொல்லும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. இப்பொழுது சுகமடைவார்களே. ஹalleluya ஹalleluya. நன்றி. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், அன்பு சகோதரியே, எஸ் பாபா, உன் சரீரத்தில் சில நேரங்களில் அங்கங்க காணப்படுகிற வலி என் ஆண்டவர் எடுத்து போடும் ஆண்டவரே. இப்பொழுது அந்த வல்லம் இறங்கட்டும்பா. சுகமளிக்கிற வல்லம் இறங்கட்டும். ரீபரி சங்கர பதீகரபரபா. கோபிடு ஆண்டவரிடத்தில் கோபிடு. எஸ் பாபா, எஸ் பாபா, உன்னத ஆண்டவர் சொல்லுகிறார். எஸ் மகளே, நீ கோபிடு. உன் குடும்பத்தில் உன் மகிழ்ச்சியை உண்டாக்குவே. எஸ் பாபா, எஸ் பாபா. ரீபரி சங்கர பதீகரபரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாத விதமான பொல்லாத ஆவிகள், கோபத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி போவதாக. ஆண்டவரே நன்றி. குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற தீய செயல்கள், தீய காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே மறையட்டும்பா. ரீபரி சங்கர பதீகரபரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எனக்கு ஒரு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய நேரம். ஆண்டவரே உமக்கு நன்றி. அன்பு சகோதரனே, உன் உள்ளத்தில் சில நேரங்களில் எஸ் பாபா, உன் உள்ள சில நேரத்தில் குழம்பி வருகிறது, எதை எடுக்கிறது என்று சொல்லி. எஸ் பாபா, இப்பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆவியானவரே, கல்வாரில் சிந்தப்பட்ட ரத்தம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. எஸ் பாபா, ரீபரி சங்கர பதீகரபரபரபா. ஆவியானவரே உமக்கு நன்றி. இந்த இடத்துல மனம் திறந்து கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது ஆசீர்வாதியும் பா. நீ சொன்னதை நான் சொல்லிட்டேன் ஆண்டவரே. எஸ் பாபா, ஆண்டவரே உலகமும் சந்தோஷப்படும் ஆண்டவரே. நன்றி. நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை மாற்றுகிற தேவன். எஸ் பாபா, இன்றைக்கு அந்த சமாதானம் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், ஆனால் உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. இப்பொழுது உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. எஸ் பாபா, ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா. எஸ் பாபா, நன்றி. வேதனையோடு இருக்கிறீங்கன்னா இப்போ கூப்பிடுங்க. அந்த வேதனை மாறட்டும். உங்களுடைய சரீரத்தில் வேதனை இருக்குமானால் இப்பொழுது கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவருமே ஆவியை ஊற்றுவேன். நீங்களே இப்பொழுது ஊற்றுங்கப்பா. ஒருவேளை அபிஷேகம் வேணும் என்று சொல்லி அடக்கி கொள்ளாது. எஸ் பாபா, எஸ் பாபா, நன்றி. உன் வாயை விரிவாக தர இப்பொழுது நான் நிரப்பட்டும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். இப்பொழுது நான் உன்னை அற்புதம் செய்யட்டும் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். தேவ ஆவியானவர் இப்பொழுது கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே உமக்கு நன்றி. பலப்படுத்துங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம். வருகிற வருமானங்கள் தடையாய் போய்கொண்டிருக்கிற வருமானத்தை இப்பொழுது நீ கொடுத்த ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு நன்றி. கொடுத்த ஆசீர்வதியும் பா. வீணான செலவுக்கு போகக்கூடாது ஆண்டவரே. பிசாசானவன் ஆண்டவரே வருமானத்தை குறிவைக்கிறான். அந்த வருமானம் ஆஸ்பத்திரி போகக்கூடாது ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும்.
ஆண்டவரே உமக்கு நன்றி. அன்பு, கிரியை, எஸ் பவர். ஆண்டவரே என் மனக்கண்ணுல ஆண்டவரே நன்றி ராஜா, ஒரு பெயரை அந்த அழிந்து காட்டுகிறது. எஸ் பவர், எஸ் பவர். நன்றி. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீங்களோ ஆண்டவர் அந்த குடும்பத்தை எஸ் பவர் நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த இடத்துல இருக்கிற அன்பு சகோதரியே சகோதரனே, ஆண்டவர் உன்னை தொடுகிற தேவன். நீ உணர முடியும். ஆனால் நீ உண்மையாய் நீ எப்பொழுது நீ ஜெபிக்கிறியோ நான் அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆசீர்வதியும், பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புள்ள ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமும் நீர் வழி நடத்தின தேவனுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்பா. இந்த இடத்துல வந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே பொண்ணுத்திர பாஸ்டர் அண்ணனுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அவங்க தூரத்தில் ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க சுவாமி, நீங்க அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. நீங்க அவங்களை நீர் ஆண்டவரே அவங்களிடத்துல பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த ஊழியத்தை செய்வதற்கு அந்த ஊழியத்தை செய்ய நீர் ஆண்டவரே நீர் பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அவங்களுக்கு என்னென்ன திட்டத்தை நீர் கொடுக்கிறீங்களோ அதையெல்லாம் நிறைவேற்றுங்க. அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவரே நன்றி இந்த பகுதியில் இருக்கிறது மாத்திரமல்ல, 8 திசைகளில் இருந்தும் ஆண்டவரே இந்த இடத்துல இப்பொழுது கொண்டு வருப்பா. ஆண்டவரே இந்த ஆண்டுல ஒரு பெரிய கூட்டத்தை கொடுத்த ஆசீர்வதியும் தகப்பனை பலப்படுத்துங்க. கர்த்தாவே உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் கொடுத்திருக்கிற காணிக்கை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரும் தகப்பனை தன்னுடைய வருமானத்திலிருந்து கொடுத்திருக்கிறாங்க. அந்த காணிக்கையை நீர் ஆசீர்வதியும், நீர் பலப்படுத்துங்க ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல. ஆமென். சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.